ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால எங்க ஆராதனை மூலமாக அநேக ஆராதனை வீரர்கள் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கிட்டு நம்மளுடைய எலிஷா ஆபரேஷன் வர்ஷிப் சென்டர் மூலமாக பெங்களூர்ல இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா வாலிபர்கள் இந்த நாள் காலேஜில் எப்படியெல்லாம் வீணான நேரங்களை கழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கும் ஆனால் நம்ம கேட்கப்பட்ட ஆசீர்வாதமா இருக்குது, அநேக கிராமங்கள் ஆசீர்வாதமா இல்லை. ஓகே, இந்த ஸ்கிட் மூலமா எல்லாம் தெரிஞ்ச ஸ்கிட் தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை போடணும்னு ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம பார்க்கலாம். முதலாவதாக யார் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்கு நம்ம பேர் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் புக்கு வாங்க முடியும் நல்லா இருக்காப்பா. சரி பார்க்கல என்ன பண்றேன். மேடம் நீங்களா? வாங்க மேடம், வாங்க மேடம். மேடம் உங்க ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன் மேடம். சொல்லுமா. உங்க பேருமா? என் பேரு தெரியாதா சார்? தெரியலம்மா, எனக்கு தெரியல. சார் என் பேரு வந்து மோனிகா சார். அப்படியா? என் பேர் என்ன பாருங்க சார். மோனிகான்ற பேர் இல்லையம்மா. நீங்க என்ன பண்றீங்க? சார் என் பேர் நல்லா இருக்கு பாருங்க சார். அப்படியா? அப்படியா? அம்மா, நீங்க எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாட்டு பாடினாலும், எவ்வளவு டான்ஸா இருந்தாலும், ஆனா அந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது காரியம் செஞ்சீங்களாமா? சார் நான் நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன் சார். பேர் ரேரான ஸ்டேஜ்ல சார். என் பேர் இருக்கும் பாருங்க சார். நான் நிறைய பேர் ஆக்டர்ஸ்ல நடிச்சிருக்கேன் சார். நீங்க எவ்வளவு பெரிய அவார்டு வாங்கினாலும், ஆஸ்கார் வாங்கினாலும், நேஷனல் அவார்டு வாங்கினாலும், ஆனா இந்த பரலோகத்தில் நீங்க ஏதாவது ஒரு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினீங்களா? அப்படின்னு ஆண்டவரை பத்தி சொல்லி உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, எவ்வளவு படம் நடிச்சேன்னு சொன்னீங்க, எவ்வளவு பாட்டு எழுதுனீங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாக்களாவது நீங்க ஆதாயப்படுத்தினீங்களா? போங்கம்மா, உங்க இடத்துக்கு நீங்க போங்க. ரெண்டாவதாக டீச்சர் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஹலோ சார். சொல்லுங்கம்மா. என் பேர் என்ன பாருங்க சார். உங்க பேரு? திவ்யா சார். திவ்யா? இல்லம்மா, உங்க பேர் நான் பார்த்தோம் இந்த புத்தகத்தில் இல்லையே. நீங்க என்ன பண்றீங்க? சார் நான் பெரிய டீச்சர். என்னால் எத்தனோ பேர் நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, எத்தனோ பேர் நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க, என்னால் எத்தனோ பேர் முன்னேறி இருக்காங்க. நீங்க எவ்வளவு பேரை படிக்க வச்சு டாக்டர் ஆகிருக்கலாம், இன்ஜினியர் ஆகிருக்கலாம், சயின்டிஸ்ட் ஆகிருக்கலாம். ஆனா இந்த பரலோகத்தில் ஒருத்தர் ஒரு பிள்ளையாவது நல்வழிப்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லையே சார். அதுதான். அப்படி இருந்தா தான் உங்க புத்தகத்துக்கு உங்க பேர் இருக்கும், உங்க உலகத்திலேயே உங்க பேர் நிலைத்து இருக்கும். நீங்க அங்க போங்க. அதாவது ஒரு யூடியூபரை பார்க்கணும். இந்த காலத்துல எப்படி இருக்காங்க பாருங்க யூடியூபர்ஸ். Hello guys. Hello guys, welcome to our channel. This is Lily. This is Ted Priya. Guys, பாருங்க guys, நம்மளோட பூதம் இருக்கு. ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஃபாலோ guys, நம்ம எங்க வந்திருக்கோம் பாக்குறீங்களா? யார் யார் இந்த மாதிரி வந்திருக்கோம்? guys, பாருங்க guys, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எல்லாம் எங்க fans தான். வாங்க நம்ம பேர் இருக்கான்னு பாப்போம். என்னமா பண்ணுவீங்க நீங்க? யூடியூபரா? நாங்க இன்ஸ்டால இருக்கோம், யூடியூப்ல இருக்கோம், ஃபேஸ்புக்ல இருக்கோம், ட்விட்டர்ல இருக்கோம். பரலோகத்துல கூட இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாத்துலயும் இருக்கலாமா? கடவுள் உங்களுக்கு எல்லாத்துலயும் கிருபையாக உங்களை நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஃபேமஸா இருக்கிற, யூடியூப்ல ஃபேமஸா இருக்கலாம், ஃபேஸ்புக்ல ஃபேமஸா இருக்கலாம், இன்ஸ்டால ஃபேமஸா இருக்கீங்க. ஃபேஸ்புக்ல நீங்க போட்ட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஆனா பரலோகத்துல ஒருத்தரை நீ கொண்டு வந்தியம்மா. சார் எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். நான் கூட நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கோம் சார். நீங்க எவ்வளவு பேர் வியூஸா இருக்கலாம், எவ்வளவு லைக்ஸ் வாங்கலாம், ஆனா உங்களை நிமித்தம் ஒருத்தர் கூட நீங்க பரலோகத்துக்கு கொண்டு வரலையம்மா.
போங்கம்மா. மேடம் மேடம் நான் எடுக்கணும் சார் பாருங்க சார் இருக்கு சார். இல்லைங்க, போங்க நீங்க. கண்டிப்பா இருக்கும் சார். அம்மா நான் தான் சொல்லிட்டேன், எத்தனை செல்ஃபி வேணாலும் எடுத்திருக்கிறேன், ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறேன் நீ. என்னைய பூத்துல வா அங்க போய் நரகத்துல ஒரு அரசியல்வாதி நம்ம பார்க்கிறோம். தலைவா நீயா தலைவா கட்சிங்க நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும், தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் நண்பர்களே, அன்பர்களே, இந்த இடத்துல என்னை வாழ வைத்திருக்கிறதான உங்களுடைய ஐயா மேல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது பரலோகம் பரலோகம். வரலோகத்துக்கு மட்டும் உங்க பேரு என் பேர் தெரியாத உங்களுக்கு தெரியலைங்க. மாரிகுப்பம் மாரிமுத்து பாறையா, என் பேர் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. மாரிக்குப்பம் மாரிமுத்து மாரிமுத்தா இல்லைங்க ஐயா, உங்க பேரு இல்லைங்களே. என் பேர் இல்லையா? ஆமாங்க ஐயா. நீங்க என்ன பண்ணீங்க? நல்லா உத்து பாருங்கய்யா, ஆதார் கார்டுல இருக்குது, ஓட்டர் ஐடியில இருக்குது, பாஸ்போர்ட்ல கூட இருக்குது என் பேரு. கேவலம் சின்ன புத்தகத்திலேயா என் பேரு? ஐயா உங்க பேர் ஆதார் கார்டுல இருக்கலாம், ரேஷன் கார்டுல இருக்கலாம், பேன் கார்டுல இருக்கலாம், ஓட்டர் ஐடி கார்டுல கூட இருக்கலாம். ஆனா இந்த பரலோகத்துல உங்க பேர் இருக்கணும் இல்லையா? எத்தனை சிஆர் வேணும்னா தரையா எழுதி என் பேரு. ஐயா எந்த சிஆர் நான் கொடுத்தாலும் சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் எத்தனை சூட்கேஸ் லோடு பண்றேன், என் பேர் எழுத முடியுமா? அந்த பணம் உலகத்துக்கு தாயா. இது ஒரு ஆத்து மக்களா இவ்வளவு ஆண்டவர் உங்க கணங்களை கொடுத்தாரு, இவ்வளவு வாலிபர்களை கொடுத்திருக்காங்க, இவ்வளவு மக்களை கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லி இந்த பரலோகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படின்னா அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய அகராதில் இல்லையே, என்னுடைய அரசியல் சட்டத்தில் இது கிடையாது. எவ்வளவு மீட்டிங் போட்ட நீங்க, எவ்வளவு சபையில நம்ம பாஸ்டர் இருக்கிறாங்க, சத்தியத்தை பத்தி எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளவு ஆண்டவர் உங்க கரத்துல கொடுத்தோம், நீங்க ஒருத்தர் கூட ஆசை ஏற்படுத்தலையே. உங்க ஐயா அதெல்லாம் நினைச்சு ஃபீல் ஆகாத. வா புது தோழர்களே பயப்படாத, இதற்கு ஆசிரியர் மனுஷன் நான் கிடையாது. இந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல போய் நான் அரசியல் ஸ்டார்ட் பண்ணுவேன். வாங்க போலாம். வாங்கய்யா, வாங்க. இப்பொழுது ஒரு சபையின் லீடர், யூத் லீடரை பார்க்கலாம். ஐயோ இவரா வர்ஷிப்பு சண்டே கிளாஸ் வேணுமா? வேணாம்பா நான் வரமாட்டேன். ஐயா உங்க பேரு சாய்ஸ் ஜாய்சனா? ஐயா நீங்க உலகத்துல இருக்கும்போது என்னென்ன ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கீங்க? சொல்றியா? ஸோ நான் உங்களை மற்றவங்கள மாதிரி ரொம்ப ஃபேமஸான மனுஷன் கிடையாது. டாக்டர், வக்கீல், யூடியூபர், மீடியா பர்சன் அந்த மாதிரி கிடையாது. நான் மேலும் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸான மனுஷனும் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபேமஸான மனுஷனும் கிடையாது. ஆண்டவர் எனக்காக ஒரு சின்ன சபையை கொடுத்துருக்காரு. அங்கே ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்து கொண்டு சிறு பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் அநேக சபைகளிலும் அநேக கிராமங்களிலும் சென்று அநேக வியாதிஸ்தர்கள் மத்தியிலும் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். மேலும் ஆண்டவருக்காக ஒரு சிறு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆமென். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை பாருங்க. இவரை போல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்டுகளும் நம்மளுக்கு கொடுத்த எல்லாரும் எவ்வளவு பேர் யூடியூப் வச்சிருக்கீங்க? யாரும் மொபைல் வச்சிருக்க? கை தூக்குங்க. மொபைல் பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு பேருக்கிட்ட என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிராமத்துல வந்து டிராக்ஸ் கொடுக்க முடியறது இல்லை இப்ப இருக்கிற சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் ஒரு கரங்களில் என்ன பண்ணிருக்காருங்க? மொபைல் கொடுத்திருக்கிறார். இந்த மொபைல் நம்ம என்ன பண்ணுமா? ஆண்டவருக்காக அநேக நீங்க பார்க்கலாம், மீடியால இருக்கும் பொழுது இந்த வசனத்து மூலமா அவங்க ஆபத்தில் இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஒரு வசனத்து மூலமா அவங்க என்ன பண்ணலாம்? ஆறுதல் படுத்த முடியும். ஒரு ஆத்மக்கள் நம்ம எவ்வளவு பாருங்க, யூடியூப்ல ஃபேமஸா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு அரசியல்வாதிகளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுத்த டேலண்ட் ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீடியால ஃபேமஸா இருக்கிறது பெருசு இல்ல. ஆண்டவர் நம்மளுக்கு எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு? ஆனா அது ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணுமா? செய்யணும். அதுதான் என்ன பண்ணுங்க, நம்ம குழுவின் மூலமாக சொல்லப்படுது. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ எப்படி ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் வீணான நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆண்டவருக்காக நம்ம செலவழிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்காக கொடுத்த ஊழியமா இருக்கட்டும், கொடுத்த எல்லா மீடியாவா இருக்கட்டும், அது ஆண்டவருக்காக பயன்படுத்த